நம்ம முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்காரு. பிரஸ் பத்திரிகையாளர்கள் போய் கேட்டிருக்காங்க, பீகார் தேர்தல்ல என்டிஏ முந்துது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. முழுமையா வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் 1 மணிக்கு அந்த பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த பீகார் அவரு கூடுதலா அவரு பீகார்ல போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. அந்த தொகுதி நிலவரத்தையும் சொல்லுங்க, என்ன முழுமையா வந்துட்டு பிரஸ் மீட் தர முடியாதுன்னா இப்பவே கொடுத்துட்டாரு, முழுசா வந்தோடனே சொல்றேன்ட்டு போயிட்டாரு. இன்னும் அவருடைய அவர் கட்சி சார்ந்த ஊடகத்தையே நான் பாத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் 12 மணி வரைக்கும் மகா கட்பந்தனுக்கு இந்தியா முழுக்க ஒரே ஒரு லீடிங் தான், ஒரே ஒரு சேனல் தான் லீடிங் கொடுத்துட்டு இருந்தது. அதாவது இப்போ ஏறக்குறைய பீகார் மாநில பாஜக தலைமை அலுவலகத்துல பாஜக வெற்றி கொண்டாட்டத்தெல்லாம் தொடங்கிருச்சு. இதுக்கு நடுவில் இங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் அவங்க சொன்ன சில சுவாரஸ்யமான பதிவுகள்லாம் நம்ம பாத்துருவோம். நயினா நாகேந்திரன் கேட்டிருக்காங்க, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கும் போது, பீகார்ல பாஜகவும் தேர்தல் ஆணையம் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திச்சது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு அந்த மாநில மக்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவரு பதிவு பண்ணிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு பீகார் எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த படுதோல்வி இது அப்படிங்கறத அவரு பதிவு பண்ணிருக்காரு. இதுக்கு நடுவுல தான் முதலமைச்சர் கிட்ட, தமிழக முதலமைச்சர்கிட்ட கேட்கும் போது, இந்த மாதிரி 190+ லீடிங்ல போயிட்டு இருக்கு, உங்க ரியாக்ஷன் என்ன அப்படிங்கும் போது, இறுதியா தெரிய அப்படின்னு இருக்காரு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கிட்ட கேட்கும் போது அவரு சொல்லிருக்கிறது என்னன்னா, இது எங்களுடைய தோல்வி கிடையாது, பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி, நாங்க இதை அப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் தோத்தா இன்னொருத்தர் ஜெயிக்கிறதான உலக வழக்கம். ஆமா, இப்படி பல சுவாரஸ்யமான பதிவுகள்லாம் வந்திருக்கு. அபினவ், இப்போ முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் பீகார்ல போய் பிரச்சாரம் செய்தாரு. அந்த தொகுதியோட நிலைமை என்ன, ஏதாவது தகவல்? ஆகஸ்ட் மாசம் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையில பங்கேற்கிறதுக்காக, எதற்காக அந்த யாத்திரை நடத்துறாங்க, ஓட்டர்ஸ்க்கு நாங்க எம்பவர் பண்றோம். ஏன்னா இவங்க இந்த ஓட் சோரின்னு சொன்னாங்கல்ல, அதை நாங்க நீக்கிறோம், வாக்காளர்களுக்கு அதிகாரம், அதுதான் எங்களுடைய கூட்டணியினுடைய கொள்கை, நாங்கெல்லாம் எதிர்கட்சிகள் எப்படி ஒருங்கிணைந்து இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவும், பிளஸ் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேன் இண்டியன் லீடர் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காகவும் கல்ட்டுக்காகவும் அவங்க போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா முசாஃபர்பூர் அப்படின்ற ஒரு தொகுதி, ஒரு முக்கியமான தொகுதி. அந்த தொகுதியில பேர் கேட்கும் போதே தெரியுது முதலமைச்சரே அங்க போனாரு. அந்த தொகுதியில நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் தேஜஸ்வி யாதவ், அப்புறம் இன்னும் முக்கியமான தலைவர்கள் ராகுல் காந்தியும் கூட இருந்தாங்க. சோ இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இது பண்ணாங்க. இப்ப அந்த தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, மொத்தம் 30 ரவுண்டா 12 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. 12வது ரவுண்டு முடிவுல இப்போ லீடிங் யார் இருக்கான்னா ரஞ்சன் குமார் பிஜேபி. எத்தனை ஓட்டு அப்படின்னா 13,000, கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு, ரவுண்டுக்கு 1000 ஓட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்ல பிஜேபி இருக்கு. ட்ரெயிலிங்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தியினுடைய கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய கேண்டிடேட் பிஜேந்திர சௌத்ரி. அப்ப நம்ம முதலமைச்சர் பீகாருக்கு போய் எத்தனை பேர் போட்டிடுறாங்க? போட்டின்னு பார்த்தா அது போகுது, ஒரு 10 கேண்டிடேட்டுக்கு மேல போயிட்டு இருக்கு. 10க்கு மேல இருக்கு இல்லையா? அப்போ நம்ம முதலமைச்சர் பீகாருக்கு போய் காங்கிரஸ் 2வது இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. நீங்க எத்தனை பேர் போட்டிட்டு இருக்காங்க, அதுல காங்கிரஸ் எத்தனாவதுன்னு பாருங்க. அது அப்ப காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமான தோல்வி தானே. நீங்க எத்தனை பேர் இவர் செல்வ பிறந்தையை கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார். அவர் சொன்ன பதில வச்சு பார்க்கும்போது இதை பத்தி கேட்டீங்க இல்ல, எத்தனை பேரு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை கட்சி நாம பார்த்தோம்னா மொத்தமே 3 கட்சி தான். கட்சி மீதி எல்லாம் இண்டிபெண்டன்ட். அப்போ அவங்க எல்லாம் கிரவுண்ட்லயே கிடையாது. அப்ப ஆட்டத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா 3 பேரு தான். ஒன்னு பிஜேபி, அதுல மெயின் ஆட்டக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா 2 பேரு தான். ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு ஐஎன்சி. 3வது யாருன்னா நம்ம பிரசாந்த் கிஷோரோட ஜன்சுராஜ். அதை நம்ம கட்சினே கணக்குல எடுத்துக்க முடியாது, அதுவும் இண்டிபெண்டன்ட் கணக்கு தான். சோ 2 பிரதான கட்சிகள்ல 2வது இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கு. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்டிஏ கூட்டணி 200 அப்படிங்கிற எண்ணை கடந்திருக்கு. இது எவ்வளவு நாள் அவங்க எத்தனை நாள் சஸ்டெயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சில தொகுதிகள்ல 100 வாக்குகள் 200 வாக்குகள் க்ளோஸ் ஃபைட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ 200 மார்க் அப்படிங்கிற அந்த மேஜிக்கல் நம்பரை
பாஜக வந்து சொன்ன மாதிரியே சொல்லிட்டே இருக்கும்போது ஒண்ணு குறைஞ்சிடுச்சு 199. சோ இப்ப வந்து நெக் அண்ட் நெக் எதுக்கு போகுதுன்னா யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் இல்ல 200 இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ தற்பொழுது அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு போட்டிருக்காரு இந்த தேர்தல் முடிவுகளை குறித்து. The people of Bihar have scripted history with a landslide mandate for the NDA, reaffirming their immense trust in the visionary leadership of beloved திரு நரேந்திர மோடி அவர்கள் and the able governance of CM பீகார் திரு நிதிஷ்குமார் அவர்கள். பீகார் மக்கள் பிரதமர் மோடி மற்றும் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் 2 பேர் மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த முடிவினுடைய ஒரு பிரதிபலிப்பாக நான் பார்க்கிறேன். The victory underlines the faith of every brother and sisters of Bihar in development. வளர்ச்சி அரசியலுக்கான டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸுக்கான ஒரு தேர்தல் முடிவாக நான் இதை பார்க்கிறேன். NDA's commitment to empowerment, prosperity and unity has resonated across every section of the society, dismantling all attempts to mislead and divide. மக்களை பிரிக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் பீகார் மக்கள் தங்களுடைய வாக்குகளுடன் முறியடித்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். The result serves as a message to the country that progress, good governance and national interest, தேசிய கண்ணோட்டம், தேசிய முக்கியத்துவம் இந்த ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது பீகார் தேர்தல் முடிவு வந்து சொல்லியிருக்கு. பீகார் மக்களுடைய வாக்குகள் அதை வந்து பிரதிபலித்திருக்கு. பிரிவினைவாதிகள், செஷனிஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் பொலிட்டிக்ஸ், அவசரவாத அரசியல், பிரிவினைவாத அரசியல் 2 பேருக்கும் இது ஒரு சவுக்கடி அப்படின்னு அவருடைய சமூக வலைதளத்துல மிக ஆழமாக அதே நேரத்துல ஒரு முக்கியமான கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.